சித்தருடைய வழியை முழுமையான பின்பற்றிருந்தனா நரை வராது, அதன் பிறகு பிணி நோய் இருக்காது, அதன் பிறகு மூப்பு வயதாகாது, சாவு இருக்காது. இந்த சாகாத நிலை அப்படிங்கிற ஸ்டேஜை முழுமையாக அடைந்து காட்டியவர், முழுமையாக அடைய வழிகாட்டிய த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார். சுத்த தேகம் அப்படின்னு சுத்த உடல், அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிரணவ தேகம் என்று சொல்லக்கூடிய பிரணவ உடல், அதன் பிறகு ஞான தேகம் என்று சொல்லக்கூடிய ஞான உடல். வள்ளல் பெருமானார் பெற்றது ஞான உடல். அன்பர்களுக்கு வணக்கம். வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். வள்ளல் பெருமானாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு வழக்கமான நாம் இதுவரை பொதுவாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மடத்தினுடைய அதிபர்கள், மடாதிபதிகள் அப்படின்னு சொல்கிறோங்களா, அதுபோல் ஒரு மடாதிபதி அல்ல, அல்லது நாம் பார்க்கக்கூடிய ஒரு யோகா மாஸ்டர் அல்ல. நாம் இன்று அதிக அளவில் பார்க்கக்கூடிய உடலை வளைத்து சர்க்கஸ் எல்லாம் பண்ணக்கூடிய யோகா மாஸ்டர் எல்லாம் கிடையாது. அதே போல் சாமியார்னு இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் அந்த வகையிலும் நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது, சரிங்களா. ஆனால் பல பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு ராமலிங்க வள்ளலார் அப்படிங்கும்போது அவரும் ஏதோ ஒரு சாமியார் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லை. ஸோ ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 10,000 சயின்டிஸ்ட் ஒன்று சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னு அப்படி இருக்கும். நான் சொல்கிறது குறைந்தது 10,000. அது அதிக அளவில் பார்த்திங்க அப்படின்னா, வள்ளல் பெருமானாருடைய உண்மையான இயல்பை ஒப்பிடும்போது நம்ம பல லட்சம் சயின்டிஸ்டுகள், விஞ்ஞானிகள் சேர்ந்து தான் அவர் அடைந்த அந்த நிலையையும் அவர் சாதித்த சாதனைகளை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கே அவர்களுக்கு பல 100 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானார் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா, இந்த தென்னிந்தியாவில் அது குறிப்பாக தமிழகத்தில் தான் இந்த சித்தர்கள் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு உருவான இடம். அதுவும் குறிப்பாக சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் தமிழில்தான் அவர்கள் பாடல்கள்லாம் பாடினாங்க அப்படிங்கிற பார்க்குறோம் நம்ம. எனவே இந்த சித்தரியல் என்பதே தமிழிலிருந்து தான் நமக்கு வெளிவந்திருக்கிறது. இந்த சித்தர்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியதாக சொல்லக்கூடியது சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை. அந்த சிவம்ங்கிறதுலேருந்து தான் சித்தர்கள் என்பவனே வந்தாங்க. சித்தர்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முருகன் அப்படிங்கிறது தலைமை சித்தராக கருதப்படுது. ஆண் என்கிற ஆண் தன்மையுடைய இறைத்தன்மை அப்படிங்கிற சிவமாகவும், பெண் தன்மை கொண்ட இறைத்தன்மையாக அம்மன் என்கிற வாழை தெய்வத்தை, மனோன்மணி தெய்வத்தை, புவனேஸ்வரி தெய்வத்தை, இது மாதிரி பல பெண் தெய்வங்களை சித்தர் பெருமக்கள்லாம் வணங்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். எனவே 2 விதமான ஆற்றல்களையும் இவர்கள் ஒருங்கிணைத்து தான் இந்த முருகன் என்கிற அந்த பார்த்திங்கன்னா 2ம் சேர்ந்ததனுடைய ஒன்று ஆக்சுவலாக நீங்கள் சிவன் பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இதில் நம்ம பார்வதிங்கிற சொல் தமிழில் கிடையாது. ஸோ இங்கே சிவன் சிவை அப்படின்னு தான் இருக்குது. தமிழில் பார்த்திங்கன்னா சிவன் என்பது ஒரு ஆண்பால் அப்படின்னா, அதற்கு சரியான பெண்பால் சிவை, பெண்பால் சிவை அப்படின்னு. அப்போ எனவே சிவனுடைய துணைவியாக நமக்கு அழைக்க வேண்டியது சிவை என்று தான் அழைக்கணும். இந்த சிவன் சிவைன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு டைனமிக் பவர், இன்னொன்று ஸ்டாட்டிக் பவர். நம்ம சயின்டிஃபிக்கலாக பேசணுன்னா இந்த டைனமிக் பவரும் ஸ்டாட்டிக் பவரும் சேர்ந்து இணைந்தால் ஒரு புதிதாக ஒரு ஆற்றல் உற்பத்தி ஆகும் இல்லைங்களா. அதுதான் நம்ம வணங்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படிங்கிறது தான் நீங்கள் சயின்டிஃபிக்கலாக நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் ஆய்வுகள் பார்த்திங்கன்னா, இப்போ பொதுவாக நம்ம என்னென்னா சயின்டிஃபிக்கலாக பேசணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது, நான் இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் H2O கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம? அது நம்ம தண்ணீர் அப்படின்றோம். ஸோ ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு சேர்ந்தது. அந்த வாயுக்கள் 2 வாயுக்களும் இணையும் போது அது நீர்மத்தன்மை பெறுகிறது. அதுதான் நம்ம தண்ணீர் அப்படின்னு குடிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்குமே சயின்டிஃபிக்கல் பெயரை சொல்லி நம்ம அழைச்சிட்டு இருக்க முடியாது. எனவே நம்ம அதற்கு ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்திருக்கிறோம். இதெல்லாம் தமிழர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அறிவியல் கண்டுபிடிப்பதற்கு அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத தமிழர்கள் பார்த்திங்கன்னா தமிழுடைய சித்தர் பெருமக்கள் இயல்பாகவே அவங்க வாழ்க்கையில் அதையெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைச்சாங்கன்னு பார்க்குறோம். எனவே சித்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களை பற்றி நாம் பேசுவதற்கு ஏராளமான அறிந்து கொள்வதற்கு ஏராளமான அறிவியல் உண்மைகளாக இருக்குது. இந்த சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக கண்முன்னே நம் வாழ்ந்தவர் தான் பார்த்திங்கன்னா ராமலிங்க வள்ளல் பெருமானார். இந்த சித்தர்களுடைய நாம் சொல்லக்கூடியது முழுமையான சித்து நிலை அடைந்தவர்கள், சித்தர் நிலை அடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய காலமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளை தாண்டி போயிடுது. அப்போ சித்தர்களுக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு இந்த சித்தரியலில் மிகப்பெரிய வல்லமை பெற்றவராக யாருமே நீங்கள் தமிழ் இனத்தில் பெரிதாக தோன்றவில்லை. ஆனால் அவற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதில் சொல்லும் விதமாக ராமலிங்க வள்ளல் பெருமானார் 1880
23ஆம் ஆண்டு பிறக்கிறார் அவர். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்தர்களுக்கு பிறகான சித்தரியலை அடிப்படையாக கொண்டு, ஆனால் சித்தர்கள் செய்ய தவறிய அல்லது அவர்கள் செய்யாமல் இருந்த அந்த பணிகளை எல்லாம் முழுமையாக சித்தர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் இருந்த அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் வெளிப்படையாக சொன்னதோடு இல்லாமல் அதையெல்லாம் மிக எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் பல பேர் கேட்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட காணொலிகளில் வந்து சித்தர்கள் என்பவர்கள் இறந்து விட்டார்கள், சித்தர்கள் என்பவர்களை மாயாகாரின்னு வந்து அசுத்த மாயாகாரின்னு வள்ளல் பெருமானார் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து அவர்களுடைய பக்குவ நிலைக்கு புரிந்தது போல் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படி கிடையாது, அது கிடையாது. வள்ளல் பெருமானுடைய அது வளாகத்துக்கு பேர் சித்தி வளாகம்னு தான் பெயர் வச்சுருக்காங்க. வள்ளல் பெருமானை வந்து எனக்கு கிட்டத்தட்ட 64 கோடி சித்திகள் வந்து கைவரப்பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமானையே சித்தன் ஒரு இடத்துல சொல்கிறார் அவர். எனவே அவர் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சொல் தான் அது. அதில் வந்து சிலர் வந்து மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் என்னென்னா நம்ம இது எப்படி பார்க்கணுன்னா 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அதற்கு பிறகு வள்ளல் பெருமானார் தான் வந்திருக்காங்க. வள்ளல் பெருமானாருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருமே சித்தர்களுடைய நிலைமையில் வந்து சித்தர்களுக்கு பிறகு வரல அப்படிங்கும்போது அப்போ அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு 1000 ஆண்டு காலம் ஒரு நமக்கு பின்னடைவு ஏற்பட்ட காலமாகவே இருக்குது. எனவே அப்போ வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வள்ளல் பெருமானாருக்கு தெரியாமல் இருந்திருக்காது. ஏன் மறைச்சி வச்சாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, எப்பொழுது ஒரு மனிதர்களுக்கு வந்து பக்குவ நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுது தான் இறைவன் வந்து முழுமையான அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. இப்போது எடுத்துக்காட்டாக நம்ம ஆசிரியரே வச்சுக்கலாம். ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறது அல்லது வந்து இந்த கராத்தே பயிற்சி, நாட்டிய பயிற்சி உள்ளிட்ட பல பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மாணவர்கள் பக்குவப்படுத்த அவர்களுக்கு முழுமையாக அந்த கல்வியை வந்து போதிப்பது அப்படிங்கிறதுக்கு இப்படித்தான் வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அந்த இனி வரும் காலம் சமரச சுத்த சன்மார்க்க சங்க காலம்தான், சமரச சுத்த சன்மார்க்க காலம்தான் என்பதை தெள்ளத்தெளிவாக வள்ளல் பெருமானார் வரையறுத்து தான் ஒரு 1000 ஆண்டு கால சித்தர்களுக்கு பிறகு 1000 ஆண்டு காலத்திற்கு பிறகு வள்ளல் பெருமானார் முழுமையாக இவற்றையெல்லாம் திறந்து விடுகிறார். மனித குலத்தினுடைய விடுதலைக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் மறைத்து வைத்த அல்லது சித்தர்கள் சொல்லாமல் தவிர்த்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எளிமைப்படுத்தி கதவை பூரா திறந்து விட்டுறாங்க வள்ளல் பெருமானார். அந்த ஒளி வடிவமான அருட்பெருஞ்சோதி இருக்கு இல்லைங்களா, அதுதான் இறை வடிவம். இறை வடிவத்தினுடைய ஒரு துகள். அந்த இறை வடிவமாக நம் மாறுவதற்காகத்தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்கிற வழியவே வள்ளல் பெருமானார் வந்து உருவாக்குறாங்க. இது சன்மார்க்கம் என்பது ஏற்கனவே சொல்கிறாங்க, ஒரு இடத்துல வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, திருமூலர்களுடைய திருமந்திரத்தில் சன்மார்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து சன்மார்க்கம் தான். ஆனால் வள்ளல் பெருமானார் தான் வந்து பார்த்திங்கன்னா சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அப்படின்னு கொண்டு வராங்க முழுமையாக. அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த காலத்தினுடைய எந்த விதமான வழிபாட்டு முறைகளோ எந்த விதமான யோக முறைகளோ அல்லது எந்த விதமான ட்ரெடிஷ்னலான மதம் சார்ந்த முறைகளோ இல்லாமல் முழுக்க சாதி, மதம், குலம், கோத்திரம், ஆசிரமம், வர்ணம் என்கிற எந்த வேறுபாடுமே இல்லாமல் எல்லோரையும் நம்முடைய உயிர்களைப் போல பாவித்து இதற்கு பெயர் தான் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. உயிர்கருணை கொள்ள வேண்டும். இந்த உயிர்கருணை எல்லா உயிர்களும் நம்முடைய உயிர்கள் போல உயிர்கருணை கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கக்கூடிய, அது வந்து புருவ மத்தியிலேயே எப்பொழுதும் நாம் நினைவு வைத்திருக்கக்கூடிய இந்த செயலை செய்தாலே 198 விழுக்காடு நாம் வந்து சமரச சுத்த சத்திய சன்மார்க்க பாதையில் இறைவனை நோக்கி புறப்பட்டு விட்டோம் என்று பொருள் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமானார் ஒரு பெரிய இதுன்னா நிறையா இதை வந்து சன்மார்க்க காலம் வெளிப்படும் போது இது வெளிவரும், சன்மார்க்கம் வந்து முழுமையாக வெளிவரும்போது இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு காலகட்டமாக வந்து வள்ளல் பெருமானார் வந்து ஒரு மைண்டில் வச்சுருந்துருக்காங்க. அது இப்போ தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரிப்பரேட்டரி கோர்ஸாக தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஞான சபையை கட்டியிருக்காங்க, தர்மசாலையை வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். எல்லாமே இறைவருடைய அனுமதி பெற்று தான் வள்ளல் பெருமானார் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க. தானாக விருப்பப்பட்டெல்லாம் ஒன்றும் வள்ளல் பெருமானார் கட்டலை அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. எனவே வள்ளல் பெருமானாருடைய த அல்டிமேட் லைஃப் ஆஃப் தி வள்ளல் பெருமான் அண்ட் இஸ் மெசேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாகாத நிலையடைதல். இந்த சாகாத நிலைனா என்ன அர்த்தம்? ராமலிங்க வள்ளல் பெருமானார் தன்னுடைய நிலையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுங்களா? காற்றாலே, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
நெருப்பால், தண்ணீரால் அல்லது ஒளியால், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தாலேயோ அல்லது எந்த ஒரு ஆற்றலாலையும் எந்த சக்தியாலையும் அழிக்கப்பட முடியாத நிலையை நான் அடைந்திருக்கிறேன். இந்த நிலையை நீங்களும் அடையலாம். இதற்கு பேர் தான் சாகாத நிலை, மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. நம்மளாம் இன்னும் கூட நமக்கு பல பேர்த்துக்கு அது இப்படிலாம் அடைய முடியுமா அப்படின்லாம் பல பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா ஜீவ சமாதி என்கிற இந்த ஜீவ ஐக்கிய சமாதிகளில் 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த உடல் கெடாமல் இருக்கிறது பார்க்குறோம். அந்த உடலில் வந்து இரத்த ஓட்டம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். அந்த உடலுக்குள் உயிர் இருப்பதை பார்க்குறோம். அது மன இயக்கமும் அதே போல் ஆன்மா மட்டும்தான் உள்ளே இருக்காது, உயிர் இருக்கிறது பார்க்குறோம். உடலை இப்படி பக்குவப்படுத்தி வைக்க முடியும் என்கிற அளவுக்கு சித்தர்கள் நமக்கு கண்முன்னே காட்டியிருக்கும் பொழுது அதற்கு அடுத்த நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிலை. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சுத்த தேகம் அப்படின்னு சுத்த உடல், அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிரணவ தேகம் என்று சொல்லக்கூடிய பிரணவ உடல், அதன் பிறகு ஞான தேகம் என்று சொல்லக்கூடிய ஞான உடல். வள்ளல் பெருமானார் பெற்றது ஞான உடல். எனவே ஹியூமன் பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் அடிப்படை எங்கிருந்து நம்ம பார்க்கணும், வள்ளல் பெருமானார் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா முதல்ல நரை, மூப்பு, பிணி, சாவு, இதுதான் சித்தர்களுடைய அடிப்படை. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் இந்த உலகத்திற்கு கற்பிக்கக்கூடியது வந்து நரை நரைக்காமல் இருக்கணும். இப்போ எனக்கு நரை நரைச்சிருக்கு, நான் காரணம் சித்தருடைய வழியை நான் பின்பற்றலைன்னு அர்த்தம். ஸோ சித்தருடைய வழியை முழுமையாக நான் பின்பற்றிருந்தேன்னா நரை வராது, அதன் பிறகு பிணி நோய் இருக்காது, அதன் பிறகு மூப்பு வயதாகாது, சாவு இருக்காது. இந்த 4ஐ அடைவது தான் சித்தர்கள் நமக்கு இந்த உலகத்திற்கு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இதில் இந்த சாகாத நிலை அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து முழுமையாக அடைந்து காட்டியவர், முழுமையாக அடைய வழிகாட்டிய இந்த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜை நமக்கு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஃபைனல் பிஹெச்டிக்குன்னு வரக்கூடிய ஒரு கைடு வருவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு 1,00,000 கைடு தான் சேர்ந்தவர் தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார். இந்த சாகாத கலையை எளிமைப்படுத்துகிறார். அவங்க சித்தர் பெருமக்கள்லாம் சிலதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் மறைத்து வைத்து விட்டு தான் சென்றாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் அவற்றை எளிமைப்படுத்தி எல்லா மனிதருக்குமே புரியும்படி சொல்கிறாங்க. எனவே வள்ளல் பெருமானார் வெறுமனே ஒரு சாமியாரோ அல்லது வந்து யோகா மாஸ்டரோ அல்லது மடாதிபதியோ கிடையவே கிடையாது. என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவரோட முழுக்க நாம் புதிய பார்வையில் தான் பார்க்கணும். ஏன்னா வள்ளல் பெருமானார் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கோயிலுக்கு கற்பூரம் ஏற்றுங்க, விளக்கேற்ற சொல்கிறாங்க, கற்பூரம் ஏற்றுங்க, அப்புறம் வந்து ஊதுபத்தி கொளுத்துங்க, தேங்காய் பழம் உடைங்க, வேள்வி செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அமைதியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நோக்கி நாம் வந்து புருவ மத்தியில் நினைவு வைத்து கொண்டு அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். அந்த புருவ மத்தியில் உள்ள அது கண் திறக்க திறக்க இந்த உலகத்தினுடைய எல்லா ரகசியங்களுமே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்கு அவனால் இறந்தவனையே எழுப்ப முடியும் அப்படின்றாங்க வள்ளல் பெருமானார். ஆக இத்தகைய பெரிய வந்து எனர்ஜெட்டிக் ஒரு டைனமிக்கான ஒரு பவர் சென்டர், ஒவ்வொரு ஹியூமன் பீயுமே ஒரு அட்டாமிக் சென்டர் மாதிரி அப்படின்னு வள்ளல் பெருமானார் வந்து சொல்கிறாங்க. எனவே அப்படின்னு எல்லாமே நம்ம ஆக முடியும். அதற்கான வழிமுறைகள் எல்லாம் தான். அதுக்கு முதல் வேலை எல்லா உயிர்களையும் நம் உயிர்கள் போல் மதிக்க வேண்டும், பிற உயிர்களை துன்புறுத்தாமல் இருக்கணும். இதுதான் முதல் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது இதுதான். இதிலிருந்து அதை பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும், அதே போல் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும், எந்த உயிருக்கும் துன்பம் அளிக்காமல் இருக்கணும்னாலே எல்லாமே அதில் வந்துடுது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு செகண்டு நம்ம யோசிக்கும் போது இதுவெல்லாம் நமக்கு துன்பம். அப்போ சிலதெல்லாம் நம்ம அறிந்து செய்யாது, அறியாமல் செய்யாது, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து வழிவகைகளில் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. அடுத்தடுத்த காணொலியில் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது நன்றி, அன்பு, வணக்கம்.